தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா, விகடனில் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அட்டைப்படத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நேற்றையிலிருந்து ட்விட்டர் முழுக்க எல்லாராலும் பகிரப்பட உள்ள ஒரு படமாக இருக்கிறது. அது என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலி நெடுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முழு காணொலியும் பாருங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனித பட்டியலை உருவாக்கி அதில் வாக்காளர்களை அடைத்து வைத்து எங்களை வாக்கு சேகரிக்க விடாமல் தடுக்க பார்த்தது திமுக அப்படின்னு சொன்னாங்க. முழுக்க முழுக்க அதை செய்தாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தபடியே இடைத்தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கும் சூழலில் திமுக நாம் தமிழர் கட்சி இடையிலான மோதல், நாம் தமிழர் கட்சியினர் மீது பாயும் வழக்குகள், அப்புறம் ட்ரெண்டாகும் அந்த டிஷர்ட் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களிடம் அவங்க முன் வச்சுருக்காங்க. அது அத்தனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. முதல் கேள்வியை பார்த்திங்கன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவை அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் என்னென்னா, தேர்தல் என்றாலே திமுக அதிமுக இரண்டு கட்சியினரும் பண மூட்டையை அவிழ்த்து கொட்டுவார்கள். இந்த இடைத்தேர்தலில் கூடுதலாகவே கொட்டியிருக்கிறார்கள். இந்த வெற்றி திமுகவின் 2 ஆண்டு கால ஆட்சி சாதனையால் கிடைத்த வெற்றி என்றால் எதற்கு கொலுசு, குக்கர், குங்குமச்சிமிழ், 3000 ரூபாய் பணமெல்லாம் கொடுத்தார்கள். இதை தட்டி கேட்ட என் தம்பிகள் தங்கைகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி வளர்வதை திமுக அதிமுக என 2 கட்சிகளுமே விரும்பவில்லை. இவர்களை எதிர்த்து போர் செய்யத்தான் வேண்டியிருக்கிறது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அதற்காக பதில் கொடுத்துருக்காரு. அது பிறகு பார்த்திங்கன்னா, வன்முறையை தூண்டுகிறாரா சீமான்? ஏன்னா ஒருத்தன் அடித்தேன் அப்படின்னா அடிக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதற்கு அண்ணன் சீமான் அவர்களோட பதில் என்னவாக இருந்ததுன்னா, அடித்தவனை விட்டுவிட்டு அடி வாங்கியவனை போய் வன்முறையை தூண்டுகிறான் என்கிறீர்களே. பாஜக மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது விமானத்தில் வைத்து ஒரு பெண் அவரிடம் எதிர்த்து கேள்வி கேட்டார். அதற்காக அந்த பெண் மீது வழக்கு பாய்ந்தது. அப்போது அதை பாசிசம் என திமுகவினர் கண்டித்தார்கள். இன்று திமுக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பிய எங்கள் தங்கை காளியம்மாள் மீது வழக்கு போடுகிறார்கள். இது பாசிசம் இல்லையா? கருத்தை கருத்தாக திமுகவினர் எதிர்கொள்வதில்லை. ஒருவருக்கும் எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தான் புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காருங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் அதிகமாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு குறைந்ததுக்கு மிக முக்கிய காரணமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அருந்ததியினர்களை வந்தேறிங்கிறாரு. இந்த விஷயந்தான் அவருடைய வாக்கு சரிந்ததற்கான காரணமும், அவர் இனி தோல்வியை தான் தழுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதற்கு விமர்சனங்கள் ரீதியாக நிறையவே இருக்குது. சீமான் அவர்களை அவமானப்படுத்தி விட்டாரா அப்படிங்கிறது கேள்வி. அதற்கான சீமான் அவர்களின் பதில், ஒரு நாளும் வந்தேறி என்கிற சொல்லை நான் பயன்படுத்தியதே இல்லை. ஆனால் அந்த சொல்லை நான் சொல்லிவிட்டதாக திமுகவினர் தான் தவறாக கட்டமைக்கிறார்கள். விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்காக தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டவர்கள்தான் அருந்ததியர்கள். டிகேஎஸ் இளங்கோவன், எரிமலை ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் இதையே தான் சொல்லியிருக்கிறார்கள். ஐயா தோ பரமசிவன் விரிவாக பேசிய காணொலியே இருக்கிறதே. அவரும் நான் சொன்னதை தான் உறுதிப்படுத்தியிருந்தனர். வரலாற்றில் இல்லாத ஒன்றை நான் பேசவில்லை. அருந்ததியர்கள் இப்போதும் தெலுங்கு கன்னட மொழி பேசவில்லையா? இதை சொன்னால் ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நியாயமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கு நெறியாளர் கேட்ட கேள்வி, அப்படின்னா இது ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதல் மாதிரி பார்க்க முடியாதா? இதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு ஒன்று. இங்கே பாருங்கள், நான் உண்மையை பேசுகிறேன். இது எப்படி தாக்குதல் ஆகும்? நயந்து என்னால் பேச முடியாது. அருந்ததியர் சமூகம் தொடர்பாக நான் பேசியதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. நீ எனக்கு ஓட்டு போடு போடாத, அதற்காக என்னால் பொய் பேச முடியாது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதனைத் தொடர்ந்து கடைசியாக ஒரு கேள்வி, 40,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் டிஷர்ட் வாங்கி போடுறீங்களா அப்படிங்கிற விஷயம் சமூக வலைதளங்கள் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னும் போது அதனுடைய கருத்து என்ன? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க முன்வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சிரித்தபடியாக சொன்ன விஷயந்தான். நான் அதை சமூக வலைதளங்களை பார்த்தேன். என் தம்பிகள் வெற்றிக்குமரனும் துரைமுருகனும் ஆசைப்பட்டு அதை வாங்கி கொடுத்தார்கள். ராகுல் காந்தி இந்த மாடல் பனியனை போட்டுத்தான் நடைப்பயணம் போனார், நீங்களும் போடுங்கண்ணே என்று சொன்னார்கள். அவர்களின் ஆசைக்காக அதை போட்டேன். உடனே 40,000 ரூபாய் டிஷர்ட் போட்டிருக்காரு என கிளப்பிவிட்டனர். நானும் என் மகனும் 16,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்கினோம். அந்த சைக்கிளை 1.25 கோடி என்று சமூக வலைதளங்கள் எழுதியவர்கள் தான் இவர்கள். இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும், நம் பணியை பார்க்க போய்விட வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா, உதயநிதி போயிட்டு மோடியை சந்திச்சார். நான் இந்த மாதிரி நீட்டுக்கு விலக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கேன், இல்லைனா போராட்டம் நடத்துவோம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அண்ணனோட பதில் என்னவாக இருந்ததுன்னா, திமுக பாஜக இரு கட்சிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு புரிதலோடு தான் இருக்காங்க.
பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட நலத்திட்ட விழாக்களுக்கு பிரதமரை அவர்கள் அழைப்பதில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் பிரதமரை அழைத்து வருவது திமுக தான். மேலே இருக்க அதிகாரத்தை அனுசரித்து போக வேண்டும் என்ற ஒரு துடிப்பு தான் இதற்கெல்லாம் காரணம். அதற்காக தான் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூறி முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தோல்விக்கு பிறகு வந்து கொடுத்துருக்க ஒரு முதல் இன்டர்வியூவாக பார்க்கப்படுகிறது. இந்த நேர்காணலில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிய எல்லா பதிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க.